திருவள்ளுவர் சிலை இருக்கக்கூடிய பாறைங்கிறது உயரத்தினுடைய அடிப்படையில விவேகானந்தர் பாறையை விட கொஞ்சம் உயரம் கம்மியானது. அது மட்டும் இல்லாம கடல் காலநிலைகள் காரணமா சில நேரம் தண்ணீர் கூடுதலா இருக்கும், சில நேரம் தண்ணீர் குறைவா இருக்கும். அதனால சின்ன பாறை அப்படிங்கறதுனால அங்க படகை நிறுத்துறதுல ஏராளமான சிரமங்கள் இருக்கு அப்படிங்கறதுனால அந்த இடத்துக்கு ரெகுலரா படகு போக்குவரத்து இயக்கப்படுறதில்லை. சரி, படகு போக்குவரத்து இயக்கப்படல அப்படின்னாலும் வரக்கூடிய மக்கள் ஐயோ திருவள்ளுவர் சிலைக்கு போக முடியலையே அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்போட ரொம்பவே இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற விதமா தான் இந்த கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கண்ணாடி பாலம் அப்படிங்கிறது 37 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாக்கியிருக்காங்க. சரி, இந்த கண்ணாடி பாலத்துல வேற என்ன விசேஷம் அப்படின்னா கண்ணாடி பாலமே விசேஷம் தாங்க. இந்தியாலேயே கடலுக்கு நடுவுல கட்டப்பட்ட முதல் கண்ணாடி பாலம் அப்படிங்கக்கூடிய பெருமையும் இந்த பாலத்தின் மூலமா கிடைச்சிருக்கு. இந்த பாலத்தினுடைய மொத்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா 37 கோடி ரூபாய். அதே நேரத்துல இந்த பாலத்துல சில முக்கியமான அம்சங்களும் இருக்கு. அது என்ன அம்சம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த பாலத்துல கடலுக்கு கீழே, கடல் பகுதிக்கு கீழ்பட்டத்துல எந்த இடத்துலயும் கம்பிகளால கடலை தாங்குற மாதிரியான கட்டுமானம் எழுப்பப்படல. நேரடியா விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலை இருக்கக்கூடிய அந்த பாறைக்கும் இடையில ஒரு வளைவு அமைக்கப்பட்டு அந்த வளைவுகளின் வழியா தான் கம்பிகள் அமைச்சிருக்காங்க. பாலத்தினுடைய மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 77 மீட்டர் நீளம் கொண்டதுதான் இந்த பாலம். அதே மாதிரி இந்த பாலம் 10 மீட்டர் அகலம் கொண்டது. இந்த பாலத்தோட நடுப்பகுதியில மட்டும் கொஞ்சம் பகுதியில கண்ணாடி அமைச்சிருக்காங்க. அந்த கண்ணாடி வழியா நீங்க கீழே பாத்தீங்கன்னா அழகான கடலை பார்க்கலாம். அந்த சமுத்திரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாறைகள் தெரியுது. அங்க ஓங்கி அடிக்கக்கூடிய அலைகளும் நமக்கு தெரியுது.